இல்லனா சாப்பிடுறதுக்கு முன்னால நிறைய தண்ணி குடிக்க கூடாதுன்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. அதுதான் சார், தண்ணி குடிக்க கூடாது, தண்ணி குடிக்கணும். ஏன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு இதை குறைக்கணும் அப்படின்னா, வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா, ஈஸியா டைஜஷன் ஆகணும் அப்படின்னா தண்ணி குடிக்கணும். 25%. என்னடா குவான்டிட்டியோட பக்காவா சொல்றாரு. சாப்பிடும் போது தண்ணி குடிக்கணுமா குடிக்க கூடாதா? தண்ணி குடிக்கலாம்னா அதனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? இந்த கன்ஃபியூஷனை இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இமிடியேட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம சாப்பிடும் போதுங்க ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால அது டைஜஷனை அஃபெக்ட் பண்றது இல்லைன்னு ரிசர்ச் ரொம்ப கிளியரா போட்டுட்டாங்க. இந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை இதுக்கு மேல. ஏன்னா தண்ணி ஆக்சுவலா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணும், நிறைய கேஸ்ட்ரிக் ஜூஸஸை ஸ்டிமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும், அண்ட் அப்புறம் டைஜஷனோட ஃபங்க்ஷனை கூட இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதனால தண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, ஒரு தப்பும் கிடையாது. வெயிட் லாஸ் ஆகுமா? 2010 ஒபேசிட்டி என்ற ஒரு ஜர்னல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சாப்பிடுறதுக்கு 15 நிமிஷம் முன்னால 500 ml தண்ணி குடிச்சவங்களுக்கு தண்ணி குடிக்காதவங்களை விட ஒரு 1 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சுங்களாம் 3 மாசத்துல. உணர் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சாப்பிடுறதுக்கு 10 நிமிஷம் முன்னால நம்ம தண்ணி குடிச்சா நம்மளோட மெட்டபாலிசம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மைல்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. பட் இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்டடீஸை ரொம்ப ஈஸியா ரிப்பீட் பண்ண முடியல எல்லா பாப்புலேஷன்லயும். சோ சாப்பிடும் போது தண்ணி குடிக்கலாங்க. தண்ணி குடிக்கிறதுனால நம்ம கம்மியா சாப்பிட்டு நம்ம கேலரி டெபிசிட்ல நம்ம போனோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். தண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னால குடிச்சிட்டு சாப்பிடும் போது குடிச்சிட்டு நிறைய சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. இது மட்டும் கிளியர் ஆயிக்கோங்க. நீங்க ரெகுலரா சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.